ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய நிறுவனர் நிவேதா, வணக்கம். முதல்ல உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா எப்படி வந்தது? நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான். என்ன படிச்சிங்க, என்ன மாதிரியான சூழலில் உங்களுக்கு ஐடியா வந்தது? தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸ்டார்ட் அப் நிறுவனம்? ஸோ நான் படித்ததும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் சார். ஸோ ஐ எம் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுத்து வி கேம் அவுட் ஆஃப் தட் கம்பெனி அண்ட் வி ஸ்டார்டட் த மைண்ட் அண்ட் கம்பெனி. ஸோ த மைண்ட் அண்ட் கம்பெனி என்னன்னா வி வாண்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மனநலம், விச் இஸ் மென்டல் ஹெல்த். ஸோ மென்டல் ஹெல்த்க்கு எவ்வளோ முடியுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம ஜிம்முக்கு போகிறோம், இல்லை அட்லீஸ்ட் வாக்கிங் போவோம், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் மென்டல் ஹெல்த்க்காக நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். இதை எப்படியாவது அவேர்னஸ் கொடுக்கணும், இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் ஜஸ்ட் அ சோஷியல் மீடியாவில் இட் வாஸ் அ பேஜ். தென் ஸ்லோலி தெரபிஸ்ட்லாம் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணி இப்போ தேர் ஆர் அரௌண்ட் 50 தெரபிஸ்ட் இருக்காங்க, 50 தெரபிஸ்ட் இருக்காங்க. ஸோ வி ஆல் ஒர்க் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி, ஒரு டீமாக வி ஒர்க் டுகெதர். அண்ட் ஆர் என்டையர் கோல் ஆஃப் திஸ் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் மென்டல் ஹெல்த். அதுக்காக வேண்டி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். எப்படின்னா இப்போது காலேஜஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு அந்த மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாக 300 rupees, 300 ரூபாய், 400 ரூபாய் அந்த மாதிரி வி கிவ் அவுட் செஷன்ஸ். இதுக்காக யார் வேணால் தெரப்பி கொடுக்கலாமான்னு கிடையாது. இதுக்குன்ட்டு படித்து தேர் ஆர் சர்டிஃபைடு தெரபிஸ்ட். ஸோ அவங்கள வச்சு வி கிவ் அவுட் செஷன்ஸ். இப்போது ஸ்டார்ட் அப் டிஎன் ஹஸ் கிவன் அஸ் அ கிராண்ட் ஆஃப் rupees 10 lakhs. ஸோ கிராண்டோடு அது அப்படியே கிடையாது, காசு கொடுத்துருக்காங்க அதோடு அப்படியே கிடையாது. தே ஹவ் சப்போர்ட்டட் அஸ் இன் அ லாட் ஆஃப் வேஸ். எப்படின்னா தே ஹவ் தாட் அஸ் ஃப்ரம் கம்பெனி இன்கார்பரேஷன் எப்படி பண்ணணும், அதுலேருந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இது சோஷியல் இம்பேக்டாக ஹவு கேன் வி டச் அதர் பீப்புள்ஸ் லைஃப்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபுல் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து everything they have taught us. They have traveled with us throughout. So we are very thankful for that. ஓகே, அதான் எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு முழுக்க பூர்த்தியாச்சா? ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியாக தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எனக்கு தெரியும் கம்பெனி கார்பரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். பட் என் கூட வந்த நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது நானே என் கண்ணால் பார்த்தேன். லைக் ஹவு ஹெல்ப்ஃபுல் இட் வாஸ் டு ஈவன் ஸ்டார்ட் அ கம்பெனி. எதனால கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும், அந்த மாதிரி ஹெல்ப்ஸ் கூட பண்ணாங்க. நிச்சயமா. இதில் எல்லாருமே வேலை வாய்ப்பு தேடி அப்படிங்கிறத விட வேலை வாய்ப்பு உருவாக்குவர்களாக வர வேண்டும் அப்படிங்கிறதா முதல்வர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ எந்த அடிப்படையில் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க? இல்லை எந்தெந்த வேரியஸ் இதுலேருந்து வர்றாங்க? ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்களா இருக்கலாம், இல்லை சில பேர் கல்வி தகுதி பெரிய அளவில் இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு